சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலைப் பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம 9ஆம் திருமுறைய இன்னைக்கு வேற ஒரு கோணத்துல பார்க்க இருக்கின்றோம். அதாவது எம்.ஏ. சைவ சித்தாந்தம் படிக்கும்போது அதுல ஒரு தொகுப்பு என்ன அப்படின்னா, ஆகமங்கள் பத்தி ஒரு தலைப்பு வரும். அந்த ஆகமங்கள் படிக்கும்போதே ஒரு விதமான ஈர்ப்பு நமக்கு வரும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேதம் என்பது பொது நூல், ஆகமம் என்பது சிறப்பு நூல் அப்படிங்கிறது. அது மட்டும் அல்லாமல் ஆகமம் என்பது பெருமான் நேரடியாகவே கொடுத்தது அப்படிங்கிறது நமக்கு திருமுறைகள் சான்றில் இருந்தும் நமக்கு தெரியும். 10ஆம் திருமுறை ஆகம சாரமாகவே அமைந்திருப்பதும் நமக்கு தெரியும். அப்ப இந்த ஆகமங்களை படித்தால் என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, பெருமானுடைய திருவடியை அடைவதற்கான வழிமுறைகள் அதுல நெறைய கொட்டி கிடக்கும். ஏன்னா, வேதங்கள் அப்படின்னு பார்த்தா, உலகியலுக்கு தேவையானது எல்லாமே வேதங்கள்ல இருக்கு. உதாரணத்துக்கு, இன்றைய காலகட்டத்துக்கு மழை வேண்டும் அப்படின்னா, வேத பாராயணம் செய்து மழையை வர வைக்க முடியும். வேதம் ஓதி மழையை நிறுத்தவும் முடியும். காற்று அடிக்க வைக்க முடியும். காற்றை கம்மி பண்ணவும் முடியும். ஆக இந்த பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்துவதற்கு அப்படின்னா, வேதங்கள் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஒதுக்க முடியாது அத. அதே நேரத்துல உலகியலுக்கு, அதாவது இன்னைக்கு நல்ல படிப்பு படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல பெற்றவர்களுடைய உடல்நிலை நல்லாக இருக்க வேண்டும், அல்லது நமது கணவன், மனைவி இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், குழந்தைங்க வேணும், கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இப்படி எதுவாக இருந்தாலும் நாம வேதத்தை அ நாடி செல்லுவது அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல கூட நாம செய்துட்டு வர்றது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, திருமுறைகள்ல எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, வேதத்தை ஓதுபவர்கள் வேதியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே உலக நன்மை வேண்டி செய்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்ப நம்ம திருமுறைகள்ல நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். அப்ப உலக நன்மை வேண்டி வேதத்தை ஓதுபவர்கள் வேதியர்கள் அப்படிங்கிற குறிப்ப நாம இந்த இடத்துல நினைவுல கொண்டு வரணும். அப்போ உலகியல் தாண்டி அருளியல் அப்படின்னு வரும்போது, பெருமானுடைய திருவடியை அடையணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும்போது, என்ன செய்யணும் அப்படின்னா, சிறப்பு நூலாக இருக்கக்கூடிய ஆகமங்களை நாம் நாடி செல்ல வேண்டி இருக்கு. இந்த ஆகமங்கள்னு பார்த்தோம்னா, 28 ஆகமங்கள் நமக்கு சொல்றாங்க. அதுல நெறைய நமக்கு கிடைக்கல. சிலது கிடைச்சதும் கிரந்த மொழியில இருக்கு. அதை மொழிபெயர்க்கிறதுக்கு நெறைய பேரு அதுல பிஹெச்டி பண்றவங்கலாம் நெறைய பேர் இருக்கிறாங்கன்றது நமக்கு நமக்கு தெரியும். நம்மளுடைய நிகழ்விலேயே ஐயா ஆ ஆகமங்களை ஆ ஆராய்ச்சி செய்த அதன் மூலமாக டாக்டரேட் வாங்கின ஐயா கூட நமக்கு அழகான ஒரு பொழிவு ஐயா அவர்கள் கொடுத்தார்கள். சிவாச்சாரியார் ஐயா. அதே மாதிரி நமக்கு அருணை பாலராவாயன் ஐயாவும் நெறைய, ஏன்னா எம்.ஏ. சைவ சித்தாந்தத்துக்கு ஐயா தான் எங்களுக்கு ஆசிரியரா இருந்தாங்க. நெறைய கருத்துக்கள் அதுல எங்களுக்கு சொல்லிக் குடுத்திருக்கிறாங்க. இப்ப அதன் அதன் மூலமாக நாம இப்ப இந்த ஆகமங்கள் எங்கெல்லாம் நமக்கு 9ஆம் திருமுறையில வருது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த தொகுப்பு, அதாவது இந்த ஒரு நிகழ்வு எல்லாருக்கும் பயன்படுமா அப்படின்னா சந்தேகம் தான். பன்முக நோக்குல 9ஆம் திருமுறை அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்வுக்கு இந்த பொழிவு ஏற்புடையதா இருந்தாலும், சாமானியமா இந்த பதிவு பயன்படுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஆனா பிஹெச்டி படிக்கிறவங்களோ அல்லது எம்ஃபில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கோ, சைவ சித்தாந்தத்துல செய்துட்டு இருக்கிறவங்களுக்கோ இது ஒரு சிலபஸ்ன்னு வர்றதுனால அவர்களுக்கு ஒருவேளை இது பயன்படுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த பதிவு நமக்கு இன்று அமைகின்றது. அதாவது ஆகமம் அப்படின்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா? அதை நாம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போறோம். அதாவது இந்த ஆகமம் என்ற சொல் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆ கமம் அப்படின்னு 2ஆக இதை பிரிப்பாங்க. ஆ அப்படின்னு சொன்னா ஆன்மாக்கள், கமம் என்றால் பாசங்களை நீக்கச் செய்வது.
அப்ப முக்தி பேற்றை கொடுத்து அருள் செய்வதற்காகத்தான் இந்த ஆகமங்கள் என்பது நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து நிறைய குறிப்புகள் பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு 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 விஷயம் என்னன்னு அப்படின்னு பார்த்தாக்கா, இத வந்து இன்னும் ஒரு விதமாகவும் பிரிப்பாங்க. அதாவது ஆ, கமா அப்படின்னும் பிரிப்பாங்க. அல்லது ஆ, க, மா என்றும் பிரிப்பாங்க. ஆ, க, ம என்று பிரித்தா அதுதான் வந்து பதி, பசு, பதி பசு பாசம் அப்படின்ற ஒரு குறிப்புல வரும். மா வந்து பாசமாக கொண்டு வருவாங்க. இப்ப இது வந்து ஒரு இந்த குறிப்ப பார்த்தோம்னா, அதாவது பசுத்தன்மையை நீக்கக்கூடிய வல்லமை கொண்டது. ஒரு உயிருக்கு அந்த பசுத்தன்மையை நீக்கி பெருமானுடைய திருவடியை அடைய செய்வதற்கு என்ன உண்டுமோ அத வந்து நமக்கு ஆகமங்கள் கொடுக்கின்றது அப்படிங்கிறது தான் ஒரு குறிப்பா நாம பார்க்கிறோம். இன்னும் ஒண்ணு என்னன்னா, கோயில் அமைப்புகள் அப்படின்னு பார்த்தாலோ, இல்ல ஒரு ஊர் எப்படி அமையணும் அப்படின்னு பார்த்தாலோ, இது எல்லாமே வந்து நமக்கு ஆகமங்கள் மூலமா தான் தெரிஞ்சிருக்கு. அதாவது ஒரு கோயில் கட்டுவதற்கு ஏற்ற மணலா அப்படின்றத ஆரம்பித்து, அந்த கோயில் கட்டுமானம் வரைக்கும் எப்படிப்பட்ட கல் பயன்படுத்தணும், எப்படிப்பட்ட மரம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு ஆகமங்கள் சொல்லிக் கொடுக்கின்றது. அப்ப இந்த உலகியலுக்கு தேவையானதை எல்லாம் வேதங்கள் சொன்னாலும், வேதத்தின் அந்தமாக இருக்கக்கூடிய ஆகமங்கள் நமக்கு சொல்லுவது அருளியல். அந்த அருளியலுக்கு தேவையான கோயில் மற்றும் வாழ்வியல் முறைகள் இது எல்லாமே நமக்கு ஆகமங்கள் மூலமாக கிடைத்திருக்கு. இப்ப இந்த ஆகமங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, அது ஒரு கடல். நாம கண்டிப்பா அதற்குள்ளால இப்போதைக்கு பயணப்படணும் அப்படின்னு நாம நினைக்கல. பெருமான் கருணை கொடுத்தால் அதற்கான வல்லுனர்களை பெருமான் சேர்த்து வச்சா கண்டிப்பா நாம அடுத்தது இந்த ஒவ்வொரு ஆகமங்களையா கூட எடுத்து நாம பார்க்கலாம். ஆனா அண்ணாமலையாரோட மனசு என்ன இருக்கோ அதன்படி அவர்கிட்ட விட்டுடுவோம் அத. இப்ப நாம பார்க்க போறது என்னன்னா, 9ஆம் திருமுறையில எங்கெல்லாம் இந்த ஆகமங்கள், அதாவது நமக்கு ஆகமங்கள சொல்றாங்க இல்லையா? ஒரு ஒப்பீடு மாதிரி தான் நாம பார்க்க போறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஆகமங்கள் எப்படி கொடுக்கப்பட்டது? இப்ப சரியா தெரியும். ஆகமங்கள் எங்கே இருந்து எப்படி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற முதல் குறிப்ப நாம பார்க்கணும். அதாவது பெருமான் அம்மைக்கு உபதேசம் செய்கின்றார். அம்மை அம்மை கிட்ட இருந்து தான் நந்தியம் பெருமான் பிறகு அப்படியே அங்க இருந்து நமக்கு முனிவர்கள் மூலமாகவும் ரிஷிகள் மூலமாகவும் நம்மை போன்றவர்களுக்கு வருகின்றது. அப்ப அம்மைக்கு ஆகமங்கள் உபதேசித்தார் பெருமான் அப்படிங்கிறது ஆகம சிறப்புகள்ல நாம பார்க்கிறோம். அத அப்படியே நமக்கு திருமாளிகை தேவர் உறவாகிய யோகம் என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல்ல பதிகத்துல பாத்தீங்கன்னா 10வது பாடல்ல இந்த குறிப்பை வைக்கிறது ஒரு சிறப்பு. மகேந்திர பொன் மலையில் மலை மகளுக்கு அருளும் குரு நீ என்ற ஒரு சிறப்பான சொற்றொடரை வைக்கின்றார். அப்ப ஆகமங்கள் நமக்கு அம்மை மூலமாக, அதாவது திருவருள் இல்லாம எதுவுமே இல்லை இல்லையா? அதனால பெருமான் அம்மைக்கு உபதேசம் செய்கின்றார் அப்படிங்கிற முதல் குறிப்பை நாம இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, அம்மை மூலமாகத்தான் அருள் உயிர்களுக்கு வர முடியும். நேரடியா நம்மளால வந்து இதுக்கு வந்து ஒரு சரியான உதாரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, பெருமான் வந்து சூரியன் மாதிரி, கதிர்கள் வந்து திருவருள். கதிர்களையும் சூரியனையும் பிரிக்க முடியாது. சிவமும் சக்தியும் அப்படின்ற சண்டையே நம்ம போடக்கூடாது. ஏன்னா, அது 2யும் பிரிச்சா பயன் தராது. சூரியன் தானா பயன் தருமான்னா கிடையாது. கதிர்கள் மூலமாகத்தான் பயன் தரும். கதிர்கள மட்டும் புடிச்சிட்டு இருக்க முடியுமான்னு பார்த்தா, மூலமான சூரியன் இல்லைன்னா நமக்கு கதிர்கள் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப இங்க சிவசக்தி அப்படிங்கிறத தான் நாம ஒண்ணா பார்க்கிறோம். அப்ப அந்த திருவருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அம்மை மூலமாகத்தான் வரணும். ஆகமங்களையும் அப்படித்தான் பெருமான் நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கின்றார். அந்த குறிப்ப தான் நாம இந்த முதல் பாடல்ல பார்க்கிறோம். இன்னும் ஒரு சில குறிப்புகள் பார்க்க போறோம். அதாவது இந்த ஆகமங்களை வந்து ருத்ரபேத ஆகமம், சிவபேத ஆகமம் அப்படின்னு 2 விதமா வேறுபாட்டோட கொண்டு வருவாங்க.
இந்த 28 ஆகமங்களையும் அப்படிதான் பிரிக்கப்படுகின்றது. சிவபேத ஆகமம் அப்படின்னு சொல்றது முதல் 10 இருக்கிறது. அதாவது காமிக ஆகமத்துல தொடங்கி சுப்ரபேத ஆகமம் வரைக்கும் உள்ள 10 சிவபேத ஆகமத்துல வந்துருது. அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 18 ஆகமங்கள் ருத்ரபேத ஆகமங்களாக வருகின்றது. இந்த 18ம் நமக்கு வந்து அதாவது ஒரு முனிவரிடம் கொடுத்து அல்லது ஒரு ரிஷியிடம் கொடுத்து அவர் ஒருவருக்கு உபதேசிக்க, அவர் மற்றொருவருக்கு உபதேசிக்க, இது உபதேசமாக அதனாலதான் கர்ண பரம்பரையாகவே இது வந்திருக்கின்றது அப்படிங்கிறத நாம நினைவில் வைக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொன்னும் பாத்தீங்கன்னா ஒருவருக்குத்தான் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த ஒருவர் இன்னும் ஒருவருக்கு கொடுக்க, அப்படியே அது வந்து மக்களிடையே நமக்கு வந்து பிரபலமாகி இந்த ஆகமங்கள் இன்று வந்து நமக்கு அப்படிதான் கிடைக்குது. இந்த 28 ஆகமங்கள் நமக்கு அப்படித்தான் இன்று உபதேசமாகத்தான் நாம் பெற வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. சரி, முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆகமங்கள் எங்கே இருந்து எப்படி வருகின்றது, யாருக்கு கொடுக்கப்பட்டது, இத நாம வந்து முதல்ல பார்க்க போறோம். அதாவது பெருமானோடைய 5 முகங்கள், இத நாம நினைவுல வைக்கணும். அதுல மேற்கு நோக்கிய முகமாக இருக்கக்கூடிய சத்யோஜாதம் என்று சொல்லப்படுகின்ற முகம் வெண்மை நிறம் கொண்டது. இது படைத்தல் தொழிலுக்கான முகம் என்று கருதப்படுகின்றது. இந்த முகத்தில் இருந்து நமக்கு 5 ஆகமங்கள் வருகின்றது. இந்த 5 ஆகமங்களும் கௌசிக முனிவர் என்பவருக்கு உபதேசமாக செல்கின்றது. அப்ப பெருமானோடைய 5 சதாசிவ மூர்த்தமாக இருக்கக்கூடிய பெருமானின் 5 முகங்களில் இருந்து இந்த 28 ஆகமங்கள் வருது. அப்ப என்ன பண்றாங்க? 5, 5, 5, 5 அப்புறம் 8 இப்படித்தான் நமக்கு அந்த ஆகமங்கள் பிரிக்கப்படுகின்றது. அப்ப முதல்ல நாம பார்க்க போறது மேற்கு நோக்கிய முகம், படைத்தல் தொழிலுக்கான முகம். இதுல வெண்மை நிறம் என்ற குறிப்பு வந்து நமக்கு கோயில் திருப்பதிகத்துல, அதாவது ஒளிவளர் விளக்கே என்று ஆரம்பிக்கக்கூடிய பதிகத்துல கருமையின் வெளியே என்ற ஒரு குறிப்பின் மூலமாக வெண்மை நிறம், பால் நிறம், அதாவது சந்திர கிரகண அந்த அந்த அதுல இருந்து வர்ற கதிர்களுடைய நிறமாக நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப பெருமானோடைய 5 முகங்கள் பத்தின குறிப்பையும் நாம இந்த 9ஆம் திருமுறையில பார்க்க முடியுது. முதல் முகமாக இருக்கக்கூடிய மேற்கு நோக்கிய முகம் சத்யோஜாத முகத்திற்கான வெளிப்பாடாகத்தான் இந்த வெளியே என்ற சொற்றொடர் மூலமாக நாம இங்க பார்க்கிறோம். சரி, இப்ப இதெல்லாம் வந்துட்டு அதாவது அதுல வர்ற கிரந்த எண்ணிக்கைகள் எத்தனை, எப்படி அது வழங்கப்பட்டது, அதாவது இது யாருக்கு கொடுக்கப்பட்டது, அதனுடைய உபாகமங்கள் என்ற குறிப்பு வந்து இந்த சார்ட்ல இருந்து நாம பார்த்திருக்கிறோம். ரொம்ப உள்ள போகல. ஏன் அப்படின்னா நாம சொன்ன மாதிரி ஏற்கனவே இப்போ இந்த காமிக ஆகமம்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இதுக்குள்ள நாம போக முடியும். நாம இன்னைக்கு வந்து தொட்டுதான் பார்க்க போறோமே ஒழிய, அதாவது தொட்டு கூடன்னு சொல்லக்கூடாது, சுட்டி தான் காமிக்க போறோம். தொட்டு காமிக்கிறதுக்கு பெருமான் யாரையாவது அனுப்புனா கண்டிப்பா நாம அதன் மூலமாக நாம இன்னும் ஆழமா பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஆகமும் ஒவ்வொரு கடல். ஒருவராலேயே எல்லாத்தையும் பேச முடியுமா அப்படின்னா அது வெறும் தியோரிட்டிக்கலா இருக்கும். ஆனா அதுல வந்து நல்ல ஆழங்கால் பட்டவர்கள் நமக்கு அதை எடுத்து சொன்னாங்க அப்படின்னா அதனுடைய உண்மை பொருள் நமக்கு புரியும். சரி, இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா நேர பெருமானோடைய, அதாவது சதாசிவ வடிவத்தோடைய அந்த உருவ அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த உருவ அமைப்புல எந்தெந்த பாகங்கள்ல இருந்து எந்தெந்த ஆகமங்கள் வந்திருக்கு அப்படிங்கிற குறிப்போடு ஒரு ஒப்பு நோக்குதல் பண்ண போறோம். உதாரணத்துக்கு காமிகம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமம் பெருமானுடைய திருவடிகள்ல இருந்து நமக்கு வந்திருக்கு. அந்த திருவடிங்கிற குறிப்பு நமக்கு திருமுறைகள்ல ஏகத்துக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு உயிரோடைய அல்டிமேட் கோல்னு சொல்லுவோம் தெரியுமா? நாம கடைசியில நாம நினைச்சது நடக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம ஆசைப்பட வேண்டியது அல்லது நம்மளுடைய முடிந்த முடிவு அப்படின்னு சொன்னா அது பெருமானோடைய திருவடியை அடைவதுதான். ஒரே ஒரு எடுத்துக்காட்டுக்காக மலர் சேவடிகள் என் மனத்து வைத்தருளே என்ற அந்த வரிகளை நாம் எடுத்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா பெருமானோடைய திருவடி குறிப்பு இங்கே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சரி, அடுத்தது
யோகஜம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமம் இது பெருமானுடைய கணைக்கால்களில் இருந்து, ஆங்கிலத்துல ஷின் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கணைக்கால்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆகமம். இந்த ஆகமம் பத்தின குறிப்பு, அதாவது இந்த உறுப்பு பத்தின குறிப்பு நமக்கு எங்க வருது அப்படின்னா, திருமாளிகை தேவர் அருளிச் செய்த பதிகத்திலேயே நினை அதாவது பெருமானுடைய திருக்கணைக்கால் நினைந்து நின்றொழிந்து என் நெஞ்சே அப்படின்ற குறிப்பின் மூலமாக அந்த கணைக்கால்களை நாம நினைவில் கொண்டு வர முடிகின்றது. அப்ப யோகஜம் வெளியில் வந்த அந்த அழகான ஒரு நிகழ்வு மறைமுகமாக நாம இந்த இடத்துல பார்க்க முடிகின்றது. அடுத்தது சிந்தியம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமம். இது கால் விரல்களில் இருந்து வந்தது. இந்த விரல்கள் அப்படிங்கிற குறிப்பை நாம திருவாலி அமுதனாருடைய கோயில் திருப்பதிகத்துல பார்க்க முடிகின்றது. அதாவது அதிர்த்த அரக்கன் நெறிய விரலால் அடர்த்தாய் அப்படின்ற ஒரு குறிப்பின் மூலமாக பெருமானுடைய கால் விரல்கள் நமக்கு இந்த இடத்துல எடுத்து சொல்லப்படுகின்றது. அப்ப சிந்தியம் என்ற ஆகமம் கிடைக்க பெற்ற விரல்களுடைய குறிப்பை நாம இந்த இடத்துல ஒப்பு நோக்க முடிகின்றது. அதே மாதிரி காரண ஆகமம். இந்த காரணம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமம் பெருமானோடைய கெண்டை கால்கள், ஆங்கிள்னு சொல்றோம் இல்லையா, அதாவது இன்னைக்கு கொலுசு மாற்றோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து கிடைக்கப்பட்டது. அந்த அந்த இடத்துல இருந்து வெளித்தோன்றியது, கிடைக்க பெற்றதுன்றதை விட தோன்றியது அப்படின்னு சொல்லணும். அதை அடிச்சிலம்பு அலம்ப என்பதனால பெருமானோடைய அந்த கெண்டை கால்கள் பத்தின குறிப்பு இதில் வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி அஜிதம் அல்லது அசிதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆகமம் இது முழந்தாள் என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் இருந்து வெளியில் வந்தது. இதுல பாத்தீங்கன்னா பெருமான் அதிர வார்கழல் வீசி நின்று அழகா நடம் பயில் கூத்தன் அப்படிங்கிற குறிப்பின் மூலமாக பெருமானோடைய அந்த முழந்தாள்கள் நமக்கு எடுத்து இயம்பப்படுவதனால அந்த இடத்துல இருந்து வந்த அஜிதம் என்ற அந்த ஆகமத்தை நமக்கு இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டியிருக்கின்றது. அப்ப 5 ஆகமங்கள் நாம ஏற்கனவே பார்த்தது. இப்ப வடக்கு நோக்கிய முகம், இது வாமதேவம் என்று சொல்லப்படுகின்ற முகம். சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது. காத்தல் தொழில் இந்த முகத்திற்கான ஒரு தொழிலாக பார்க்கின்றோம். இந்த முகத்தில் இருந்து மீண்டும் நமக்கு 5 ஆகமங்கள் வெளித்தோன்றி இருக்கின்றது. இது காஷ்யப முனிவருக்கு அருளி செய்து அவர் மூலமாக இந்த உலகத்திற்கு வெளியில் வந்திருக்கின்றது. அப்ப இந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறத நாம திருவழிமலை பதிகத்துல பாத்தீங்கன்னா பவளமால் வரையை அப்படிங்கிற குறிப்பின் மூலமாக பெருமானோடைய இந்த வாமதேவம், காத்தல் தொழிலுக்கான வாமதேவ முகத்தில் நாம கொஞ்சம் கவனத்தை செலுத்துகின்றோம். அப்ப இந்த முகத்தின் மூலமாக கிடைக்க பெற்ற 5 ஆகமங்கள் எந்தெந்த பாகங்களில் இருந்து வந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். அதற்கு முன்னால இது வழங்கப்பட்டவர் யாருக்கு வழங்கப்பட்டது, அதாவது அந்த ஒவ்வொருத்தருக்கு உபதேசமாக கர்ண பரம்பரையாக வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அது யாருக்கு உபதேசம் செய்யப்பட்டது அப்படிங்கிற குறிப்பை நாம இங்க பாக்குறோம். அதே மாதிரி கிரந்த எண்ணிக்கைகள் எத்தனை இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் அதனுடைய உபாகமங்களை பத்தின குறிப்பையும் நாம இந்த இடத்துல பாக்குறோம். நாம சொன்ன மாதிரி ரொம்ப இதுக்குள்ள ஆழமா போகல, நேரடியாகவே என்னென்ன ஆகமங்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது அடுத்தது தீப்தம் என்ற ஆகமம் பெருமானுடைய தொடைகளில் இருந்து கிடைக்கப்பட்டது. அதை நமக்கு நேரடியாகவே உயர்குடி ஆடை திருப்பதிகத்துல குரங்கு அதாவது மணிக்குரங்கு என்று சொல்ற அந்த ஒரு குறிப்பின் மூலமாக பார்க்கின்றோம். இங்க குரங்கு என்று சொல்லப்படுவது தொடைகள். அப்ப பெருமானோடைய தொடைகள் பத்தின குறிப்பை நாம பாக்குறோம். அப்ப தீப்தம் என்ற ஆகமத்தை நாம இந்த இடத்துல மறைமுகமா பார்க்க முடியுது. அதே மாதிரி சூக்ஷ்மம் என்ற ஆகமம் இத பாத்தீங்கன்னா இது வெளியில், அதாவது வெளித்தோன்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னா குய்யம் என்ற பகுதியில் இருந்து இதை நாம பார்க்க முடிகின்றது. பொறையணி நிதம்ப புலியாதல் அப்படிங்கிற குறிப்பின் மூலமாக இந்த ஆகமம் நமக்கு, அதாவது சூக்ஷ்மம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமத்தோடைய வெளிப்பாட்டாக நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்தது சகஸ்ரகம் என்று சொல்லப்படுகின்ற
இந்த ஆகமம் பெருமானுடைய இடுப்பு பகுதியில் இருந்து வந்தது. இத வந்து நேரடியாக முதுகு, இடுப்பு இது போன்ற பகுதிகள் வந்து நேரடியாக நமக்கு திருமுறைகள்ல அடியேனுடைய தவக்குறைவா இல்ல பதிகங்கள்ல இல்லையான்னு தெரியல. கண்ல நேரடியா படல. ஆனா தாழ்ந்த கச்சு அப்படிங்கிறதுனால அது இடுப்பை குறிப்பதாக நாம் எடுத்துக்க முடிகின்றது. நேரடியாக இல்லைனாலும் அந்த பகுதி வந்து நமக்கு இந்த இடத்துல பார்க்க முடிகின்றது. அப்ப சகஸ்ரகம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமம் வெளியில் வந்த தோன்றிய அந்த ஒரு குறிப்பை நாம இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா முதுகு என்று நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதுகு சில இடங்களுக்கு உள்ளது நமக்கு கிடைக்கல. ஏன்னா பெருமானை வந்து நாம நேரா பார்த்துதான் ரசிக்கிறோம், வணங்குகின்றோம். முன்னால பார்த்துதான் நாம வந்து வணங்கி பெருமானை வந்து போற்றி துதிக்கிறோம். அதனால பின்னால முதுகு அப்படிங்கிறத வந்து நம்ம அருளாளர்கள் அந்த அளவுக்கு பாடின மாதிரி தெரியல. ஆனா மீண்டும் சொல்றேன், அடியனுடைய தவக்குறைவான்னு தெரியல. அடியனுடைய கண்களுக்கு அது தப்பி இருக்கலாம். யாருக்காவது தெரிஞ்சதுன்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாம அதையும் வந்து இதுல சேர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். ஏன்னா இது பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை அப்படிங்கறதுனால ஒரு முழு டாக்குமெண்டேஷனாவே நமக்கு இந்த திருமுறை கிடைச்சிரும். அப்ப முதுகுல இருந்து கிடைக்கப்பட்ட அதாவது வெளித்தோன்றிய அம்சுமதம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமத்தோடைய குறிப்பு நமக்கு நேரடியாக முதுகு பத்தின குறிப்பு இல்லை. அடுத்தது சுப்ரபேதம் என்று இது ரொம்ப பிரபலமான ஒரு ஆகமம் தான். எல்லா இடத்துலயும் நாம வந்து இதை பார்க்க முடிகின்ற நிறைய குறிப்புகள் சுப்ரபேதத்தை பத்தி நமக்கு இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஆகமம் பெருமானுடைய உந்தித்தானத்தில் இருந்து வெளியில் வந்தது. அதை வந்து நமக்கு உயர்கொடி ஆடை என்ற திருப்பதிகத்துல நேரடியாகவே உந்தி பத்தின குறிப்பை நாம பார்க்க முடிகின்றது. அதனால பெருமானுடைய ஒவ்வொரு உறுப்புல இருந்து இந்த ஆகமங்கள் வெளியில் வந்தது அப்படிங்கிற குறிப்பை நாம இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா பெருமானுடைய தெற்கு நோக்கிய முகம், அதாவது சதாசிவ வடிவத்தினுடைய தெற்கு நோக்கிய முகத்தில், அதாவது அகோரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த முகத்தில் இருந்து கருப்பு நிறத்தை கொண்ட முகம், அழித்தல் தொழிலுக்கான முகம், இதில் இருந்து தோன்றிய 5 ஆகமங்கள் பரத்வஜ முனிவருக்கு அருளி செய்து அவர் மூலமாக நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. இத நிறைய இடங்கள்ல நாம இந்த கருமை அப்படிங்கிற குறிப்பை பார்க்கிறோம். நாம ஏற்கனவே பார்த்த பாடல்ல இருந்தே இப்ப பார்க்கிறோம் கருமையின் வெளியே என்று. ஏன்னா மேற்கு நோக்கிய முகத்துக்கு வெளியே என்பதை இங்க இருந்துதான் எடுத்தோம். அதனால கருமையின் என்பதையும் இங்க இருந்தே எடுக்கிறோம். அப்ப கருமை என்ற நிறமாக நாம நேரடியா எடுத்துட்டு அது அகோர முகத்திற்கானதாக நாம இந்த இடத்துல பொருள் கொண்டிருக்கின்றோம் நயத்தின் காரணமாக. இப்ப இந்த 5 ஆகமங்களுக்கு எத்தனை கிரந்த எண்ணிக்கைகள் இருக்கு, யாருக்கு வழங்கப்பட்டது, இதனுடைய உபாகமங்கள், இது ஏன்னா இதுல இருந்து வர்றது வந்து ருத்ரபேதம் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி இருந்த 2 முகங்கள்ல இருந்து வந்த 10 ஆகமங்களும் சிவபேதங்கள். இது சிவபேத ஆகமங்கள், இது வந்து ருத்ரபேத ஆகமங்களா வரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா சிவபேதம் வந்து 3 பேரா வருவாங்க, இதுல இருந்து 2 பேரா தான் வருவாங்க. அப்ப 2 பேருக்கு இது வந்து அருளி செய்யப்பட்டிருக்கின்றது. அதன்படி உபாகமங்கள் அப்படிங்கிற குறிப்பையும் நாம பாக்குறோம். இத வந்து எக்ஸாமுக்கு படிக்கும் போது மனப்பாடமா வச்சிருக்கணும்னுவாங்க. இது எல்லாத்தையும் யார் யாருக்கு கொடுத்தது அப்படின்னுவாங்க. இதெல்லாம் மனசுலயே நிக்காது. ஆனா ஒரு குறிப்பாக நாம இந்த இடத்துல பாக்குறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அதை மனப்பாடம் பண்றதுக்குன்னு கிடையாது. ஆனா இந்த ஆகமங்களுடைய குறிப்பு, அதாவது திருமுறைகள்ல இல்லாததே இல்லை. அதுவும் உதாரணத்துக்கு 9ஆம் திருமுறையில எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத நாம வந்து எடுத்து சொல்லுவதற்காகத்தான் இந்த நிகழ்வு. அதனாலதான் இத பல்வேறு கோணங்கள்ல நாம பாக்குறோம் இன்று ஆகமங்கள் என்ற கோணத்துல. சரி, அடுத்தது பாருங்க, விஜயம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமம் பெருமானுடைய வயிற்று பகுதியில் இருந்து தோன்றியதாக சொல்லப்படுகின்றது. அதனுடைய குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா உயர்கொடி ஆடை என்ற திருப்பதிகத்துல உருமறு உதரத்து அப்படின்ற ஒரு குறிப்பு வரனால அந்த உதரம் என்பது வந்து வயிற்று பகுதி இல்லையா, அதனால அந்த குறிப்பை நாம இந்த இடத்துல எடுக்கிறோம். அதே மாதிரி நாசி பத்தின குறிப்பு, முகம் பத்தின குறிப்பு நிறைய இருக்கு. நேரடியாக நாசி பத்தின குறிப்பு இல்ல, ஆனா வருவித்து கொள்ள முடியும். அதாவது அதாவது நம்ம நாமளா வருவித்து ஒரு நேரடியா இல்லாம நாமளா இழுக்கணுமே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம இதுக்கு வந்து பாடல் எடுக்கல. ஆனா முகம் பத்தின குறிப்பு, அங்கங்கள் பத்தின குறிப்பெல்லாம் நமக்கு இருக்கிறத பாக்குறோம். வேணும்னா
சேர்த்து கொள்ள முடியும். ஆனா நேரடியா இல்லாததுனால இதுல சேர்த்துக்கல. சரி. அடுத்தது ஸ்வயம்புவம் அப்படின்னு சொல்ற, அதாவது ஸ்வயாம்புவம் என்றும் சொல்கின்றார்கள். இத ஸ்வயம்புவம் என்றும் சொல்ற குறிப்பா நாம பார்க்க முடிகின்றது. சில கோயில்கள்ல வந்து ஸ்வயம்புவம் அப்படிங்கிறத தான் நேரடியா பார்க்க முடிகின்றது. அந்த எழுத்துக்கள் அவங்க போட்டிருக்கிறதுல. இது பெருமானுடைய மார்புகள், அதாவது மார்புகள்னு சொன்னா நேரடியா அவருடைய தோள்கள்ல இருந்து கிடைக்கப்பட்டதாக, தோன்றியதாக நமக்கு வந்து பார்க்க முடிகின்றது. இதைத்தான் நமக்கு வந்து கலந்தை ஆதித்தேச்சரம் திருப்பதிகத்துல தடந்தோள் என்ற அந்த குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். அடுத்தது அனலம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமம். இது பெருமானுடைய கண்களில் இருந்து தோன்றியது. பெருமானுடைய கண்கள்ல இருந்து தோன்றியது அப்படிங்கிற குறிப்பை நாம திருவாலி அமுதனாருடைய கோயில் பதிகத்துல நாட்டம் இரண்டோடு அப்படிங்கிற ஒரு குறிப்பு, நாட்டம் அப்படிங்கிற கண்ணு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, அந்த குறிப்போட நாம இந்த இடத்துல பார்க்கின்றோம். அதாவது கண்கள், பெருமானுடைய கண்களில் இருந்து நமக்கு இந்த ஆகமம் கிடைக்க பெற்றது. அடுத்தது வீரபத்ரம் என்று சொல்லப்படுகின்ற அல்லது வீரம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமம். இது வந்து பெருமானுடைய கழுத்தில் இருந்து கிடைத்தது. சொல்லவே வேண்டாம், பெருமானுடைய கரைமிடற்று அண்ணலாக இருக்கக்கூடிய அந்த அழகு, அந்த எழில் நமக்கு எல்லா பதிகங்கள்லயும் பார்க்க முடியும். இல்லைன்னு சொல்ற பதிகங்களே நமக்கு இருக்காது. ஏன்னா அது பெருமானுடைய தனிப்பெரும் அடையாளம். பெருமான அடையாளமாக சொல்லணும் அப்படின்னா வேற எந்த கடவுளருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு பெருமானுடைய திருநீலகண்டமும் அவருடைய நெற்றிக் கண்ணும் உமையொரு பாகராக இருக்கக்கூடியதும் தான். இந்த 3 தான் மிகச் சிறப்பான அடையாளங்கள். இந்த 3ம் சொல்லாத பதிகங்களையே நாம பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா கூட அது மிகை கிடையாது. அதனால கண்டம் அப்படிங்கிறத நாம எல்லா பதிகங்கள்லயும் பார்க்க முடியும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு வந்து திரு கீழ்கோட்டூர் மணியம்பலத்துல இருந்து நாம எடுத்திருக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா 4வது முகம் கிழக்கு நோக்கிய முகம், தத்புருடம் என்று சொல்லப்படுகின்ற முகம். இது மிக அழகான பொன்னார் மேனியனே என்று நம்பி ஆரூரர் பாடக்கூடிய தங்க நிறம் கொண்ட அழகிய முகம். இது மறைத்தல் தொழிலுக்கான முகம். இந்த முகத்தில் இருந்து தோன்றிய 5 ஆகமங்கள் கௌதம முனிவருக்கு அருளிச் செய்து அவர் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. மீண்டும் இது நாம நினைவில் கொள்ள வேண்டும், இதுவும் ருத்ரபேத ஆகமத்துல தான் வரும். பெருமானோடைய அந்த அழகிய அந்த தங்க நிறம் கொண்டது அப்படிங்கிறது 9ஆம் திருமுறையில வருதா அப்படின்னா, திருவழிமழலை பதிகத்துல கனக கற்பகமே என்று சொல்வதன் மூலமாக அந்த தங்கம் தங்கமாகவே இருக்கின்றார் அப்படிங்கிற நிறைய இடத்துல பார்க்க முடியுது. சான்றுக்கு ஒன்றே ஒன்றுதான், சாம்பிள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்னே ஒண்ணுதான் நாம இப்ப எடுத்திருக்கிறோம். இதுல இருந்து கிடைத்த 5 ஆகமங்கள், அந்த 5 ஆகமங்களுடைய கிரந்த எண்ணிக்கை, யாருக்கு வழங்கப்பட்டது, அதனுடைய உபாகமங்கள். மன்னிக்கணும், சிவாயனம. ஆக இந்த எண்ணிக்கைகள் பத்தின குறிப்பெல்லாம் நாம பார்க்கிறோம். அடுத்தது இந்த அதாவது இந்த முகத்திற்கு உரித்தான 5 ஆகமங்கள் எங்கிருந்து தோன்றியவை அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. ரௌரவம் என்ற இந்த ஆகமம் பெருமானுடைய செவிகளில் இருந்து தோன்றியது. அதுதான் பெருமானோ அந்த இதுல பாத்தீங்கன்னா திருவாலி அமுதனாருடைய, அதாவது 22வது திருப்பதிகம். ஏன்னா இதுவும் வந்து பாதாதி கேசம், அதனால நீங்க எல்லாம் அப்படியே அழகா பெருமான வருணிச்சுட்டே வருவாரு. உயர்கொடி ஆடையும் அதே மாதிரிதான். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த 2 பதிகத்துல இருந்தும் முக்காவாசியான இந்த குறிப்பை நாம வந்து எடுத்துட முடியுது. காதினில் மாத்திரைகளோடு அப்படிங்கிற குறிப்பை பாக்குறதுனால பெருமானோடைய திருச்செவிகள் பத்தின குறிப்பை பாக்குறோம். அடுத்தது மகுடம், அதாவது பெருமானோடைய திருமுடியில் இருந்து கிடைக்கப்பெற்றது. பெருமானோடைய செஞ்சடை அப்படிங்கிற குறிப்பு நாம நிறைய பதிகங்கள்ல பாக்குறோம். அப்ப அது எல்லாமே நமக்கு மகுட ஆகமத்தை குறிக்கும் ஒரு குறிப்பாக நாம இந்த இடத்துல பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்ப அந்த குறிப்பையும் நாம இங்க பாக்குறோம். விமலம், அடுத்த ஆகமம் வந்து விமலம் என்று சொல்லப்படுவது. இது கைகள் பத்தின குறிப்பு.
கைகள்ல இருந்து கிடைக்கப் பெற்றது. இத பார்த்தீங்கன்னா, அந்த உயர்குடி ஆடையில மிக அழகாக வீசுகரம், துடி, துடி வைத்திருக்கின்றார். அதே மாதிரி செங்கை மற்று அபயம், அபயகரம் எல்லா அந்த கரங்கள் எல்லாத்தையுமே மிக அழகாக சொல்லிட்டதுனால, பெருமானுடைய அந்த அ அந்த கை என்ற அங்கத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற பட்ட விமலம் என்ற ஆகமம் முழுவதுமாக நமக்கு புரியும் விதத்தில் இது இருப்பதை பார்க்க முடிகின்றது. அடுத்தது சந்திர ஞானம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆகமம் பெருமானுடைய மார்பு பகுதியில் இருந்து வெளியில் தோன்றியது. செந்தழல் புரை மேனி என்று சொல்லுவதனால பெருமானோடைய இந்த குறிப்பு மார்பு பத்தின குறிப்பு நிறைய இடங்கள்ல வருது அப்படின்னாலும் இந்த இடம் மிக அழகான ஒரு சொற்றொடராக அமைந்திருப்பதனால நாம அதை எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா திருவயிறும் வயிற்றினுள் உந்திவான் சுழி என்று அந்த மேற்பாகத்தை சொல்றதுனால நாம அந்த குறிப்பை இந்த இடத்துல நயமாக எடுக்க வாய்ப்பிருக்கு. அடுத்தது பெருமானுடைய முகத்தில் இருந்து கிடைக்கப் பெற்ற ஆகமம் பிம்பம் என்று சொல்லப்படுவது. கமல மலர் முகம் என்று திருமாளிகை தேவர் பாடி அருளிச் செய்வது போல அந்த கமலம் போன்று தாமரை போன்று இருக்கக்கூடிய மலர் முகம், அதுதான் பிம்பம் என்ற ஆகமத்தோடைய குறிப்பா பார்க்கிறோம். இப்ப 4 முகங்கள் நமக்கு நிறைவு பெற்ற நிலையில் இன்னும் 8 ஆகமங்கள் இருக்கு. அது ஈசானம் என்று சொல்லப்படுகின்ற உச்சந்தலையில் இருந்து கிடைக்கப் பெற்றது. இது பார்த்தீங்கன்னா ஸ்படிகம்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி படிக நிறத்தில் உள்ளது. அருளல் தொழிலுக்கானது. இதை அகத்திய முனிவருக்கு பெருமான் அருளிச் செய்திருக்கின்றார். பெருமான் பளிங்கு நிறத்தில் இருக்கின்றார்ன்ற குறிப்பை கிட்டத்தட்ட ஒரு 4ல இருந்து 5 இடத்துல நாம 9ஆம் திருமுறையில பார்க்க முடியுது. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு திருவீழிமிழலை பதிகத்திலிருந்து நாம பார்க்கிறோம். பளிங்கின் அப்படின்னு ஒரு குறிப்பை நேரடியா வைத்திருப்பதை பார்க்கின்றோம். இதுல இருந்து நமக்கு கிடைத்தது நாம சொன்ன மாதிரி 8 ஆகமங்கள். இந்த 8 ஆகமங்களும் புரோத்கீதம்ல ஆரம்பிச்சு அடுத்தது வாதுளம் வரைக்கும் உள்ள இந்த 8 ஆகமங்களோடைய கிரந்த எண்ணிக்கை மற்றும் ருத்ரபேதம் தான் இதுவும். அதனால இது எங்க வழங்கப்பட்டது, யாருக்கு வழங்கப்பட்டது, உபாகமங்கள் பத்தின குறிப்பெல்லாம் நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். சரி, புரோத்கீதம் என்று சொல்லப்படுவது நாக்கு பகுதியில் இருந்து கிடைக்கப்பட்டது. நேரடியாக நாக்கு பத்தின குறிப்பு இல்லை அப்படின்னாலும் பவள வாய் என்று சொன்னதனால நாம நாக்கு என்பதை இந்த இடத்துல வருவித்துக் கொள்ள முடிகின்றது. அதனால இந்த குறிப்பையும் நாம பார்க்க முடிகின்றது 9ஆம் திருமுறையில. பெருமானுடைய கன்னங்கள் லலிதம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமம் கிடைக்கப் பெற்றது. அருளி செய்யப்பட்டது கன்னங்கள் மூலமாக. அது பெருமானோடைய அழகிய அந்த முறுவலின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதே மாதிரி நெற்றியில் இருந்து கிடைக்கப்பட்டது சித்தம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமம். தஞ்சை ராஜராஜேஸ்வரம் பதிகத்துல நமக்கு நெற்றியில் கண் என்ற ஒரு குறிப்பின் மூலமாக இந்த உறுப்பையும் நாம் நினைவில் கொள்ள வாய்ப்பிருக்கின்றது. அதே மாதிரி சந்தானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆகமம் பெருமானுடைய காது குண்டலங்களில் இருந்து, கம்மல்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி குண்டலங்கள் அல்லது தோடு இப்படி பெருமானுடைய காதணிகள்ல இருந்து கிடைக்கப் பெற்றது. காதணிகள் தோடுடைய செவியன் என்றேதான் நமக்கு திருமுறைகள் ஆரம்பிக்கின்றது. அப்ப நமக்கு இந்த ஆகமம் பத்தின குறிப்பை நமக்கு நினைவில் கொண்டு வரும் விதமாக காதினில் மாத்திரைகளோடு அப்படின்ற ஒரு குறிப்பை சொல்லி தோடும் அணிந்திருக்கின்றார் பெருமான் அப்படிங்கிறது திருவாலி அமுதனாருடைய கோயில் திருப்பதிகத்தின் மூலமாக நாம் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி பெருமானுடைய பூநூல் என்று சொல்லப்படுகின்றதுல இருந்து சர்வோக்தம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமம் கிடைத்திருக்கின்றது. அந்த முப்புரி நூல் பத்தின குறிப்பு நமக்கு திருமுறைகள்ல நேரடியாவே வர்றதை பார்க்கிறோம். கலந்தை ஆதித்தேச்சரம் திருப்பதிகத்துல பவளமே மகுடம் பவளமே திருவாய் பவளமே திருவுடம்பு அதனில் தவளமே களபம் தவளமே புரிநூல் தவளமே முறுவல் ஆடரவம் அப்படின்ற ஒரு குறிப்பை சொல்லி எல்லாமே வெண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வெண்மை என்பது சத்துவீக நிறம் இல்லையா? அப்போ பெருமானோட இது எல்லாமே சாத்வீக குணம் கொண்டது. ஏன்னா குணம் கூறி அற்றவன், ஆனா நமக்காக சத்துவ குணம் தாங்கி வருகின்றான். ஏன்னா அப்பதான் நம்ம உயிர்கள் உய்வடைய முடியும் அப்படிங்கறதுனால. அதனாலதான் இங்க அந்த புரிநூல் அப்படிங்கிற குறிப்பை நாம பார்க்க முடிகின்றது. அடுத்தது பரமேஸ்வரம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமம் கிடைக்கப் பெற்றது பெருமானுடைய மாலைகளில் இருந்து.
கழுத்தில் ஓர் தனிவடம் சேர்த்தி என்று நமக்கு கலந்தை ஆதித்தேச்சரத்துல எத்தனையோ மாலைகள் வருது. ஆனா இது பெருமானுடைய சிறப்பு மாலை இல்லையா? யாருமே போடாத மாலை இல்லையா? யோசிச்சு பாருங்க. எலும்பு மாலைய யாருங்க போடுவாங்க? பூ மாலை எல்லாம் போடுவோம். தங்கத்துல கூட போடுவோம். வைரத்துல கூட போடுவோம். ருத்ராட்சத்துல கூட நாம இப்பல்லாம் போட்டுட்டு இருக்கிறோம். ஆனா எலும்பு மாலை அது பெருமானுக்கே உரித்தானது இல்லையா? அதனாலதான் அதற்காக இந்த பாடலை நாம தேர்வு செய்தோம். ஏன்னா பெருமானுடைய தனிப்பெரும் கருணையாக தனிப்பெரும் அடையாளமாக உள்ள எலும்பு மாலை என்பதனால. அதே மாதிரி கிரணம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமம் பெருமானுடைய ரத்னாபரணங்களில் இருந்து கிடைத்தது. ரத்னாபரணங்கள் பத்தின குறிப்பு நமக்கு சில பதிகங்கள்ல நேரடியாகவே பார்க்க முடிகின்றது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பெருமான் வந்து அந்த நாகத்தை வைத்திருக்கின்றார் உடல்ல. அந்த நாகத்துல இருந்து வெளியில வர்ற அந்த ரத்தின கற்கள் வந்து பிரகாசமா இருக்கிறதுனால அது அப்படியே பெருமானுக்கு ஜெகஜோதி அந்த ஒரு ஃபோக்கஸ் லைட் போட்டா மாதிரி இருக்கு அப்படிங்கிற குறிப்பு நாம வந்து பன்னகாபரணா என்று பாடக்கூடிய அந்த இடங்கள்ல எல்லாம் நாம பார்க்கிறோம். ஏன்னா பல நாகங்களை ஆபரணமாக வைத்துள்ளான். அதுதானே பன்னகாபரணா என்ற பெயர். அந்த குறிப்பை நாம வந்து இந்த இடத்துல பார்க்க முடிகின்றது. ஆனா உதரபந்தனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அழகான நகைய பத்தின குறிப்பை தான் நாம இந்த இடத்துல உதாரணத்துக்கு எடுத்திருக்கிறோம். சரி, அடுத்தது வாதுளம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமம், நிறைவான ஆகமம். இது வந்து பெருமானுடைய ஆடைகளில் இருந்து வந்தது. பெருமான் தான் இஷ்டத்துக்கு யானைய தோலை போர்த்தி இருக்கிறாரு, புலித்தோலை போர்த்தி இருக்கிறாரு, மான் தோலை போர்த்தி இருக்கிறாரு, கச்சு அணிந்திருக்கின்றார், கோவணம் அணிந்திருக்கின்றார்ன்ற குறிப்பெல்லாம் சர்வசாதாரணமா நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் தானே திருமுறைகள்ல. அதனால கண்டிப்பா வாதுளம் பத்தின அந்த நினைவை நமக்கு கொண்டு வரும் விதமாக இது அமைகின்றது. பாத்தீங்கன்னா புலி அதழ் ஆடை என்ற குறிப்பின் மூலமாகவும் நாம் இதை பார்க்க முடிகின்றது. அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ஆகமங்கள் அப்படின்னு சொல்ற 28 ஆகமங்கள்ல கிட்டத்தட்ட 26 ஆகமங்கள் பத்தின குறிப்பு நாம இந்த இடத்துல பாக்குறோம். அது மட்டும் இல்ல, பெருமான் அம்மைக்கு உபதேசம் செய்தார் அப்படிங்கிற குறிப்பையும் நாம இங்க பாக்குறோம். அது மட்டும் இல்ல, மகேந்திர மலையில வச்சுதான் இத வந்து உபதேசம் செய்தாருங்கிறது ஆகம நூல்கள் மூலமாக நாம பாக்குறோம். அந்த குறிப்பையும் நாம இந்த 9ஆம் திருமுறையில மகேந்திர மலை பத்தின குறிப்பையும் நாம பார்க்க முடிகின்றது. அப்ப 9ஆம் திருமுறையில கண்டிப்பாக ஆகமம் பத்தின குறிப்புகள் நிறைய கொட்டி கிடக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. இதுல நாம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த கோணத்துல 9ஆம் திருமுறையை எடுத்து இன்னும் நல்லா ஆராய்ச்சி நோக்குல படிச்சோம் அப்படின்னா, ஆகமங்கள் நமக்கு சொல்லக்கூடிய சிறப்பு தகவல்கள், சிறப்பு செய்திகள் எல்லாமே கண்டிப்பாக நமக்கு புரியும். இப்ப நான் எங்கெங்க போய் ஆகமத்தை தேடுறது, ஆகமம் படிச்சவங்களை எங்கெங்க போய் தேடுறது, இத்தனை வயசுக்கு மேல எனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தா நான் என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கவலையே பட வேண்டாம். பெருமான் தான் எல்லாருக்கும் ஒரு குருவாக இருந்து உபதேசித்துக் கொண்டு இருக்கின்றார் இல்லையா? நாம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த விண்ணப்பத்தை வச்சு, சாமி 9ஆம் திருமுறை ஆகம சாரம் என்பது எங்களுக்கு புரிகின்றது. அந்த ஆகம சாரத்தை எங்களுக்கு உணர்த்து அப்படின்னு சொல்லி பெருமானை சதாசிவ வடிவமாக இருக்கக்கூடிய அம்பலக்கூத்தனை திரு அண்ணாமலையனை மனசுல நினைச்சிட்டு 9ஆம் திருமுறைய தினம் முற்றோதல் செய்யுங்க. கண்டிப்பாக இதோடைய சாரம் என்னங்கிறத நமக்கு பெருமான் உணர்த்தாமலா போவாரு. பெருமானுக்கு தேவை அன்பு, தேடல் மட்டும்தான். நாம அன்பா தேடினோம் அப்படின்னா இதோ வச்சுக்கோன்னு கொண்டு வந்து கொடுப்பாரு. அகங்காரத்துல தேடினோம் அப்படின்னா நீயா நானான்னு ஒரு டைட்டு கொடுத்துட்டு தான் நிப்பாரு நம்ம பெருமான். அண்ணாமலையாராக நிற்பதில் இருந்தே நமக்கு அது தெரியும். ஆக நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். ஆகம சாரத்தை எனக்கு புரியவை என்று சொல்லி மனிதர்களிடம் சென்று நாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பெருமானிடம் சென்று நாம கேட்டோம்னா யார் மூலமாக நமக்கு உணர்த்த வேண்டுமோ சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான ஆள் மூலமாக நமக்கு அதை பெருமான் நிறைவேற்றியே கொடுப்பார். ஏன்னா நாம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா நம்மை நோக்கி 10 அடி எடுத்து வச்சு நம்மை தேடி வரக்கூடிய
அத்தனை அன்பு மிகுந்தவர் நம்ம சிவபெருமான். இந்த நினைவோடு நாம இந்த ஆகம சாரம் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.